நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு, உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கல, எனக்கு உத்தியோகத்தில் வளர்ச்சி கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய மக்கள் சமீப காலமாக ரொம்ப ஒரு மனநிலை பாதித்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் எங்கே கோவிலுக்கு போனால் அந்த உத்தியோக மாற்றம் கிடைக்கும், எந்த இடத்துக்கு போனால் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி கோவில் தான். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி முருகனுக்கு தீபம் ஏற்றி வச்சு ஒரு 11 ரூபா காயின் வந்து மஞ்சள் துணியில் பிடிச்சி வச்சு, இது மாதிரி எனக்கு உத்தியோகத்துக்கு வேணும், உத்தியோக மாற்றம் எனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு முருகன்கிட்ட ஒரு பிரார்த்தனையாக வச்சு 3 அல்லது 6 நாள் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் போகணும். விரதம் இருக்கும்போது கட்டாயம் அசைவம் சாப்பிடக்கூடாது. 3 வேளை உணவில் ஒரு வேளை உணவு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. 2 வேளை உணவு சாப்பிட்லாம். அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருந்து நேராக பழனிக்கு போயிட்டு கீழே இருந்து திருஆவினன்குடி முருகனை முதல்ல பார்க்கணும். அவர்கிட்ட பிரார்த்தனை, அவர் தான் மெயின் நமக்கு. அவர்கிட்ட முழுமையான பிரார்த்தனையை வச்சு எனக்கு வாழ்க்கை மாற்றம் வேணும்னு சொல்லி வேண்டிக்கங்க. வேண்டிட்டு கீழே இருந்து நடந்து போகிறதும் நல்லது. வேலை வாய்ப்பை பொறுத்தவரை நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பண்ணால் கீழே இருந்து பொறுமையாக நடந்து போய் ஒரு நாள் முழுவதும் உங்களால் எவ்வளோ நேரம் மேல்மலையில் கூடிய முருகனை தரிசனம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு போகிற சன்னதியில் போய் பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டு வாங்க. அதை வந்துட்டு மறுபடியும் ஒரு 3 நாள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள், வந்ததுக்கப்புறம் 3 நாள் நீங்கள் விரதம் இருந்து முடிச்சிருங்க. கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 48 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிடும்.